என்னதான் நம்ம பிக் பாஸ கழுவி கழுவி ஊத்துனாலும் திட்டிக்கிட்டே அந்த ஷோவை நம்ம பார்க்க தான் செய்றோம். மாமா ஏன் மாமா கண் கலங்குற? இல்ல மாப்ள, இந்த கிரேட் கிரிகாலுடைய மேட்சிக்க பாக்குறதுக்கு எவ்வளவு கூட்டம் பாத்தியா? பிக் பாஸ் பார்க்கும்போது ஒரு விஷயம் நோட் பண்ணிருப்போமா? கண்டஸ்டன்ட் எல்லாருமே அது என்ன சைட் பேக் மாதிரி மாட்டிட்டு இருக்காங்க மைக்க. ஏன் இவ்ளோ செலவு பண்றாங்க? ஒரு சின்னதா வந்து மைக் யூஸ் பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா இதுக்குள்ள இருக்கிற டெக்னாலஜி இங்க தெரிஞ்சா நாமளே ஷாக் ஆயிடுவோம். இந்த வீடியோல பிக் பாஸ் மைக்கோட ஃபுல் சீக்ரெட்ஸ ரிவீல் பண்ணலாம். நமக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட் டவுட் என்ன? ஏன் வந்து மைக் வந்து ஷர்ட்ல குட்டியா கிளிப் பண்ணிருக்கலாம்ல, சின்னதா இருக்கலாம்ல, ஏன் சைடு பேக் மாதிரி இருக்கு அப்படிங்கிறது. பிக் பாஸ் ஹவுஸ்ங்கிறது 24/7 ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கும். கண்டஸ்டன்ட் எல்லாருமே நடப்பாங்க, ஓடுவாங்க, தூங்குவாங்க, சண்டை போடுவாங்க, இடிச்சுப்பாங்க, எல்லா விஷயமும் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி துணியில வந்து இந்த கிளிப்பு மாதிரி அந்த மைக் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது ஈஸியா வந்து காணாம போற சான்ஸ் இருக்கு. அது இல்லாம கீழே விழுந்துரும், சவுண்ட் கட் ஆகும். அது இல்லாம வாட்டர் டேமேஜ் ரிஸ்க் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். இவ்வளோ பெரிய மைக்குக்கே எத்தனை விஷயங்கள் வந்து அதை மறைச்சு பண்றாங்க. அந்த குட்டியா மைக் இருந்தா இவங்க கையில பிடிக்கவா முடியும்? மூஞ்சப்பாரு, மூஞ்சியும் முகர கட்டையும். இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? காலையில தான் நான் சொல்லிட்டு போனேன், இந்த வாயால மகாலட்சுமி மாதிரி இருக்கேன்னு. அது வேற வாய், இது நார வாய். ரெண்டாவதா பிக் பாஸ்ல யூஸ் பண்றது நார்மல் மைக் இல்ல. அது என்னன்னா ப்ரொஃபஷனல் வயர்லெஸ் லாவரியர் மைக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இமேஜ்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஏரோ மார்க் இருக்குமா? இதுதான் வந்து மைக். ஸோ டிரான்ஸ்மிட்டர் வந்து பேக்கோட அந்த மைக் பேக்ல இருக்கும். ரிசீவர் வந்து கண்ட்ரோல் ரூம்ல இருக்கும். கண்டஸ்டன்ட் என்னதான் முழு முழுன்னு பேசினாலும் நல்லாவே ஆடியோ பர்ஃபெக்டா ரெக்கார்ட் ஆயிடும். என் மூத்த மருமக பேரு உமா. இந்த குடும்பத்துக்கே குத்து விளக்கு மாதிரி. கேசரி போடுமா? இவ இல்லன்னா இந்த வீட்டுல ஒரு அணு கூட அசையாது. கேசரி போடுமா? நான் இவளை என் மருமகன் சொல்றதை விட மகன்னே சொல்லுவேன். கேசரி போடுமா? மூணாவதா நம்மளுக்கு இருக்கிற டவுட், இவ்ளோ கிளியரா ஆடியோ எப்படி வருது அப்படின்னு சொல்லி. பிக் பாஸோட மைக்கோட சீக்ரெட் பவர் என்ன அப்படின்னா அந்த மைக் அந்த அளவுக்கு ஸ்பெஷலான ஒரு மைக். இப்ப உதாரணத்துக்கு ஒரு கிச்சன் ஏரியால ஒரு விஷயம் பாத்திரம் கழுவுறாங்க, இல்ல ஒரு குக்கர் சவுண்ட் வருது அப்படின்னா அந்த சவுண்ட் கேட்கவே கேட்டாது. நல்லா கவனிச்சு பாருங்க, அங்க சுத்தி இருக்கிற வாய்ஸ் மட்டும் தான் கேட்டுட்டு இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த மைக்கோட கெப்பாசிட்டியும் அதோட எஃபிஷியன்சியும் அந்த அளவுக்கு இருக்கிறதுனாலதான் எவ்வளவு சின்ன சின்ன ஃபைட்ஸ்லயோ ஒரு சின்ன டைலாக் கூட மிஸ் ஆகாம ரெக்கார்ட் ஆயிடுது, எந்த ஒரு நாய்ஸ் இல்லாம. ஏன் அதுல ஏதாவது பிரச்சனையா? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு தான் பிரச்சனை. தெருவுக்கா போறே? அதுக்குள்ளயா இன்னும் நாள் இருக்கு. என்ன? இல்ல டீப்லே டீப்லே. பார்த்தாலே தெரியும். அஞ்சாவதா மைக் பேட்டரி எவ்வளவு நேரம் இருக்கும்? ஏன் அப்பப்ப வந்து பைக் பேட்டரியை மாத்துங்க அப்படின்னு சொல்றாரு? ஸோ பிக் பாஸ் மைக் அப்படிங்கிறது அதோட பேட்டரி லைஃப் 12ல இருந்து 18 மணி நேரம் தான் இருக்கும். ஸோ அதனால டெய்லி ஒரு டைம்ல குறிப்பிட்ட டைம்ல மைக் சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க, இல்லைன்னா பேட்டரி ஸ்வாப் பண்ண சொல்லுவாங்க. அது இல்லாம கண்டஸ்டன்ட்டுக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ற ஆப்ஷன் வந்து கிடையாது. அதனாலதான் ஒவ்வொரு டைமும் பிக் பாஸ் நீங்க கவனிச்சீங்கன்னா உங்க மைக் ஆன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாரு. நெக்ஸ்ட் டவுட், பிக் பாஸோட மைக் எவ்வளோ காஸ்டா இருக்கும் அப்படிங்கிறது. இது நார்மலா 2000 ரூபாய் மைக்லாம் கிடையாது. ப்ரொஃபஷனல் மைக்கா இருக்கிறதுனால இது லட்சக்கணக்கா கூட ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. பிக் பாஸ்ல 20க்கு மேல கண்டஸ்டன்ட் இருக்காங்க. ஒவ்வொருத்துக்கும் இண்டிவிஜுவல் மைக்ஸ் இருக்கு. அது இல்லாம பேக்கப் மைக்ஸும் வச்சிருப்பாங்க. அது இல்லாம மல்டிபிள் ஃப்ரீக்வன்சில ஒர்க் ஆகுற நிறைய மைக்ஸ் கூட அங்க இருந்திருக்கலாம். அது இல்லாம ஹிட்டனா, அதாவது நிறைய இடத்துல அவங்க வந்து வாய்ஸ் கிளியரா கேட்கணுங்கிறதுக்காக ஹிடன் மைக்ஸும் வச்சிருக்கலாம். இந்த மாதிரி ஒரு மைக் செட்டப்கே வந்து பல லட்சங்கள்ல இருந்து கோடி வரைக்கும் செலவாகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதனாலதான் மைக் மேல எப்பவுமே பிக் பாஸ்க்கு ஒரு கண்ணாவே இருக்கு. ஒரு கோடி நீ பார்த்த இந்த இவ்வளவுதான்டா மைக்க பத்தி சொல்றதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.